வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரிச்சான ரவா ஃபிர்னி. பாதாம், பிஸ்தா, முந்திரி. பாதாம், பிஸ்தாவை தண்ணியில் ஊற போட்டு தோல் எடுத்து வச்சுக்கிறேன். முந்திரி பருப்பை ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் நல்லா தண்ணி எதுவும் விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். பாதாம், பிஸ்தாவையும் சின்னதாக நல்லா லேயர் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுட்டு உலர் திராட்சையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நெய்யிலேயே எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதே நெய்யிலேயே 1 கப் அளவுக்கு ரவாவை ஆட் பண்ணி, ரவா ரொம்பவும் கலர் மாறிடக்கூடாது, நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். நெய்யில் ரோஸ்ட் ஆகி மட்டும்தான் இருக்கணுமே தவிர ரொம்ப வறுத்து விட்டுறக்கூடாது. ரவா வறுபட்டு வந்ததும் இது கூட 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த பாலை ஆட் பண்ணி விட்டுறலாம். நம்ம ரவாவை வச்சு கேசரி தான் எப்பவும் செய்வோம். அதை விட சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபி. அந்த 1 லிட்டர் பால் கூடயே கொஞ்சம் 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ரிச்சாக தெரியணுங்கிறதுக்காண்டி மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பாலில் கலந்து விட்டுக்கலாம். இப்போது மேலே நெய்யெல்லாம் நல்லா தனியாக தெரிகிற அளவுக்கு இருக்கும். அந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரியை ஆட் பண்ணி விட்டுக்கிறோம். இது எல்லாமே பாலில் கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆயிரும் இந்த பாதாம், பிஸ்தா எல்லாமே. 1 கப் அளவுக்கு ரவாக்கு 1/2 கப் அளவுக்கு சீனி, ரொம்ப சுகர் வேணுன்னா 2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த பாதாம், பிஸ்தா பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்க நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கலர் கொடுக்கும். இந்த பாலோட சூட்டுலேயே அது நல்லா கரைஞ்சி கலர் இறங்க ஆரம்பிச்சிடும். லைட்டாக எல்லோ கலர் மாதிரி இருந்தால் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே நல்லா திக்காகி வர நேரத்தில் 2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா இனிப்பு இதில் சுல்லுன்னு தெரிகிற மாதிரி இருக்கும். இனிப்பு கம்மியாக சேர்க்குறவங்க 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் கரையிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். ரொம்ப கட்டியாகி கேசரி மாதிரி வந்துடக்கூடாது. கொஞ்சம் நம்ம எடுத்து பார்க்கும்போது லிக்யூட் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நேரம் ஆக கொஞ்சம் டைட்டாகி வர்ற மாதிரி இருக்கும். ஒரு கரண்டி எடுத்து ஊற்றும் போது பால் அப்படி வடிஞ்சு வர்ற மாதிரி இருக்கட்டும். இப்போ நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண பாதாம், பிஸ்தாவையும் ஆட் பண்ணி விட்டுறதும் அப்பப்போ கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம். கடைசியில் கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் நம்ம கலந்துட்டு இந்த ஃபிர்னியை சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாமல் எடுத்து சாப்பிட்லாம். பிரியாணிலாம் சமைக்கிற அன்னைக்கு மதியத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கெஸ்ட்டு யாரும் வந்தால் கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். 1 கப்பு ரவா மட்டும் இருந்தாலே போதும். ஒரு 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு ஃபிர்னி ரெடி ஆயிரும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா சின்ன பவுலில் நம்ம ஊற்றி வச்சும் சர்வ் பண்ணலாம். பெரிய பவுலில் ஊற்றி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது ரொம்ப கட்டியாக பீஸாக இருக்காது. நல்லா கொஞ்சம் ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளாக செய்யக்கூடியது தான். கேசரி செய்ய தெரியாதவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம்.